அரசு பார்த்தீங்கன்னா, கல்யாண வேலையில பிஸியா பார்த்தீங்கன்னா, முத்துவோட வீட்ல வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு பத்திரிக்கை வச்சு தகவல சொல்லிட்டு போறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்துட்டு இது நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம பொண்ணு கல்யாணம் மாரி நம்ம எல்லாருமே முன்ன வந்து செய்யணும். எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலைய எடுத்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்ல, அண்ணாமலை வந்துட்டு நான் வரப்போறவங்கள ஏத்திட்டு வரது, ட்ராப் பண்றது எல்லா வேலையும் நான் பார்க்குறேன்னு சொல்ல, மீனாவும் வந்துட்டு இப்போ கல்யாணத்துல டெக்கரேஷன் வேலையில நான் பார்த்துக்கிறேன். அங்கிள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு வேலைய எடுத்துட்டு இருக்க, இத பார்த்து வித்யா பார்த்தீங்கன்னா, அப்ப குடும்பமே சேர்ந்து ஓசியிலே கல்யாணம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, அவனும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் தான். அதனால வந்துட்டு அவன குறை சொல்றத விட்டு, நாமளும் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி பார்க்கலாம். உன்னால முடிஞ்சத பண்ணு, இல்லன்னா அமைதியா ஓரங்கட்டு நில்லு. எங்கள குறை சொல்லிருக்காத அப்படின்ற மாரி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, வித்யாவ சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருமே வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாண வேலையில மும்முரமா இருக்கிற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு அடிக்கடி பரசு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பரசு வீட்டுக்கு போயிட்டு கல்யாண தேவையான எல்லா விஷயமும் ரெடி பண்ணிட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, அவங்க தாய்மாமனும் பார்த்தீங்கன்னா, ஏதோ பத்திரிக்கை எதோ அடிக்கணுமாப்பா, நம்மள வர சொல்றாங்க. வாப்பா போலாம் அப்படின்ற மாரி கூப்பிட, சரி அங்கிள் வா போலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. இப்படி அவங்கள மீட் பண்ண போற டைம்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அருண் வந்துட்டு தன்ன சஸ்பெண்ட் பண்ண முத்துவ பார்த்தீங்கன்னா, எப்படியாவது பழி வாங்கணும். அவன்கிட்ட போலீஸ்காரங்கிட்ட வச்சுட்டா என்ன நடக்கும்னு சொல்லி அவனுக்கு நிரூபிக்கணும். அப்பதான் வந்துட்டு இன்னொரு நாளைக்கு என்கிட்ட வம்புக்கு வரமாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு கொழுப்பாகி போச்சு அப்படின்ற மாரி சொல்லி நினைச்சுட்டு வீட்ல போய் டென்ஷனா இருக்க. சீதா பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வராங்க. அவங்க அம்மாவுக்கு மெடிசன் எல்லாம் எடுத்து வந்து குடுத்து நலம் விசாரிக்கிற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, அருண் டென்ஷனா இருக்கான்னு விஷயத்த சொல்ல, உடனே சீதாவும் வந்துட்டு வெளியில எந்த டென்ஷன் இருந்தாலும் வீட்ல இது மாரி பண்ணக்கூடாது. உங்கள நம்பி தான் உங்க அம்மா இருக்காங்க. அவங்க வளர்த்தையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. அதனால நீங்க எதா இருந்தாலும் வெளியவே கோவத்த விட்டு அம்மா கூட கொஞ்சம் சமாதானமா சிரிச்சு பேசிட்டு இருங்க. அவங்கள சாப்பிட வைங்க. டைமுக்கு டைம் மருந்து மாத்திரை எல்லாம் குடுங்க அப்படின்ற மாரி அட்வைஸ் பண்ண சரிங்க. இந்த ஒரு முறை மன்னிச்சுருங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களும் சாப்பிட வச்சுட்டு டேப்லெட் எல்லாம் குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, சீதாவுமே கிளம்பி போயிடுறாங்க. அவங்க கிளம்பி போன பின்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்துட்டு, "எவ்வளோ தங்கமான பொண்ணா இருக்கா பாத்தியா? இது பொண்ணு தான் நமக்கு மருமகளா வேணும் அப்படின்ற மாரி நானும் நினைக்கிறேன்" அப்படின்னு. "அம்மா அவள மனசுல என்ன இருக்கோ தெரியல. ஏதோ ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு அவள இதோட கம்பேர் பண்ணாத. அவ மனசுல என்ன இருக்கோ, இல்ல அவளுக்கு எதனா ஆள் இருக்கலாம், இல்ல கல்யாணம் கூட முடிவு பண்ணிட்டுருக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட்டு என்ன ஏதுன்னு கேட்காம நீ இது பண்றது தப்பும்மா. அப்படியெல்லாம் பேசாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லி அவங்க அம்மா வாய அடைச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சீதாவுமே பார்த்தீங்கன்னா, கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கூட பூ வியாபாரத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வியாபாரம் நடந்துட்டு இருக்க டைம்ல தான் முத்துவுமே எந்திரி பத்திரிக்கை அடிக்க போற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கறிக்கடை மாமா வராரு. கறிக்கடை மாமாவ பார்த்து முத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. என்னது தாய் மாமன்னு சொன்னா, இவரு யார் வராரு? இவரு மலேசியா மாமாவாச்சே ரோஹினோட அங்கிள்ன்னு சொன்னீங்கன்னா, இல்ல என்ன கதை அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, கறிக்கடை மாமா வந்துட்டு முத்துவ பார்க்கறதுல உள்ள வந்து பத்திரிக்கை டிசைன் எல்லாம் பார்த்துருக்க டைம்ல தான், இதோ இவர் தான் என் முத்து, என் பையன் மாதிரி இவர் தான் இந்த கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவ இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது தான் கறிக்கடை மாமா பார்க்குறாரு. முத்துவ பார்த்து மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லன்னு தெரியலாம வாயடிச்சு போய் நிற்கிறாரு. ஐயோ! வசமா வந்து மாட்டிக்கிட்டோமே! இப்ப என்ன பண்றது? ரோஹினிக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்ப நம்ப வாழ்க்கை பிரச்சனை போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிக்க, வாங்க மும்பை எப்படி இருக்கீங்க? நீங்க தான் மாப்பிள்ளையோட தாய் மாமனா? சரி வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவுமே வந்துட்டு நக்கலா பத்திரிக்கை சூஸ் பண்றாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளிய போறோம் பின்னாடி பார்த்துக்கலாம் தனியா அப்படின்ற மாரி பேசிட்டு, நெனச்சுட்டு பார்த்தீங்கன்னா, முத்து நெனச்சுட்டு இருக்காரு. இப்படிதான் வரப்போற எபிசோடு வந்து போப்போது. முத்துவால பார்த்தீங்கன்னா, அது உண்மையான இத வந்து கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.